ஊழல் மேல ஊழல் நாரி போயிருக்கு, எந்த முகத்தை வச்சுட்டு நீங்க போய் ஓட்டு கேக்குறீங்க? அந்த யோக்கியதை உனக்கு இருக்குதா? முதல்ல அதை பத்தி பேச கூட இந்த கூட்டணியுமே விஜய்க்கு ஆகாது, விஜயை வந்து முடக்கணும். அப்புறம் ஏன் நீ வந்துட்டு இவ்வளவு காலம் பேசாத இருக்கிற? 2 கூட்டணி முடக்கிற போது ஏன் திமுக மட்டும் குறி வைக்கிற? அவங்களே அடிக்க வேண்டியது தானே. பக்கா திருடன் நீ. ஸ்டாலின் கிட்ட இருக்கிற பணத்தை விட, எடப்பாடி கிட்ட இருக்கிற பணத்தை விட பல்லாயிரம் கோடி பணம் இந்த திருட்டு பயிர்கிட்ட இருக்கு. அதான் 600 கோடிக்கு வந்துட்டு கணக்கு காட்டுறல நீ. அதுவே போய் கணக்கு நேர்மையா காட்டியிருக்காருன்றாங்க. அதையே வந்துட்டு அப்புறம் அத்தனை ஸ்டேட்மெண்ட் அடுத்தடுத்தது கொடுத்தாரு. நீ நேர்மையாக கொடுத்தா இல்லையான்றது இன்கம் டேக்ஸ் காரணத்தில் சொல்லணும். எவ்வளோ பெரிய அயோக்கிய பயணி. 53 வயசாகுது உனக்கு. நீ வந்துட்டு இவ்வளோ பெரிய மக்கள்லாம் உன்னை வந்துட்டு பார்த்து மெச்சுறாங்களே, உன்னை கொண்டாடுறாங்களே. கொஞ்சம் மாதிரி உண்மையுடையவனா, மனசாட்சி உடையவனா அவன் இருக்க. நீ உன் கட்சியை பிஜேபி ஆதவர்ஜனா வழியா கபலீகரம் பண்ண போகிறாங்க. அழகா ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ண போகிறாங்க. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தவிக தலைவர் விஜய் அவர்கள் இன்று ஒரு சில நாட்களுக்கு பிறகு களத்துக்கு வந்திருக்காரு. திருநெல்வேலியில தன்னுடைய பிரச்சாரத்தை முடிச்சிருக்காரு. இந்த திருநெல்வேலி பிரச்சாரத்தில் என்ன பேச போகிறார் அப்படின்ற பார்வை இருந்தது. அதுல முக்கியமாக இந்த கூட்டம் ஒருவேளை திமுக பவர்ல இருந்திருந்தா இந்த கூட்டம் நடந்திருக்காது, ஏன்னா அவங்க பண்ண விட மாட்டாங்க, நிறைய கண்டிஷன் போட்டு நம்ம பண்ண விடாம பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு கேர்டேக்கர் அரசாங்கம் தான் இருக்கு, தேர்தல் ஆணையம் கையில போயிடுச்சுன்றனால இன்னைக்கு நம்ம இந்த மீட்டிங், உங்களை சந்திக்கிற மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதே சமயம் தன் மீதான நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. அது வந்து கரூர் சம்பவத்துல இருந்து குறிப்பாக ஜனநாயகம் முடக்குனது, எஸ்ஓபி போட்டது, இப்படி பல குற்றச்சாட்டுகளெல்லாம் என்னை முடக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. 2 பேருமே ட்ரை பண்ணாங்க. பாஜக கூட்டணியும் ட்ரை பண்ணுது, திமுக கூட்டணியும் ட்ரை பண்ணுது. ஆனா நான் அவங்களுக்கெல்லாம் கட்டுப்படாம நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அவர் பேசுறாரு, அவர் ரசிகர்கள்கிட்ட பேசுறாரு. ரசிகர்கள் ஒன்றும் இல்லை ஊன்னு கத்திக்கிட்டு அப்படியே கையாட்டிக்கிட்டு அண்ணாங்கண்ணான்னு எதாவது கத்திக்கிட்டு அப்படி தான் இருக்கிறாங்க. நான் பார்த்தேன், ஃபுல்லாக பார்த்தேன். 1:14 ஆரம்பிச்சாரு, 1:33 முடிச்சாரு, 19 நிமிஷம் பார்த்தேன். இந்த ரசிகர்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, அது ஒன்றுமே இல்லை. அது அவங்க உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. ஓட்டு போட தெரிஞ்சா அது வேறு, வாய்ஸ் இருந்தால் ஓட்டு போட தெரிஞ்சா அவங்க ஓட்டு போட போகிறாங்க, அது வேறு. அது உங்கள் கணக்கு, உங்கள் கதை, உங்கள் பொறுப்பு, உங்கள் பாடு. இந்த ஊடகம் வழியாக மக்கள்கிட்ட போதில்ல, மக்கள் யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் கட்சி ஆரம்பித்து எவ்வளவு மாநாடு நடத்திருக்கீங்க, எவ்வளவு கூட்டம் போட்டிருக்கீங்க, எதை திமுக அரசு ஸ்டாலின் தடுத்தாரு சொல்லுங்க. உங்களுடைய விக்கிரவாண்டி மாநாட்டை எப்படி நீங்க நடத்துறீங்க? 8000 போலீஸ். நான் ஒரு முறையும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டா நான் பேசிட்டு இருந்தவன். 8000 போலீஸ் கார்டு பண்ணி உங்களை பத்திரமா அந்த மாநாடு நடத்தி வெற்றிகரமா முடிக்க வச்சது ஸ்டாலினுடைய போலீஸ். முதலமைச்சர்கிட்ட தான் போலீஸ் பொறுப்பு இருக்கு இல்லையா? இது மக்களுக்கு தெரியாது. மதுரை மாநாடு நடத்துறீங்களே, யார் பாதுகாப்பு கொடுத்தது? ரைட்டா? அடுத்தபடியா முதல்ல நீங்க திருச்சியில இருந்துட்டு போயிட்டு மரக்கடை பொதுக்கூட்டம் நடத்துனீங்களே, இப்போ இந்த பயணம், மக்கள் சந்திப்பு பயணம்னு சொல்லிட்டு, அதுல உங்களுக்கு வந்து ரோட் ஷோ நடத்தவே அனுமதி இல்லை. ஆனா நீங்க ரோட் ஷோ நடத்துனீங்க. ஸ்டாலின் அதை தடுத்தாரு. அது தொடர்பாக மேல வழக்கு போட்டுச்சு தமிழ்நாடு காவல்துறை. அதை அவர் சொல்ல, கரூர்ல போடு பழிய போடுன்னு விஜய் மேல போட்டாங்க. மேல கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, மக்கள் சொல்லட்டும். இந்த கூட்டம் ஸ்டாலின் ஆட்சியில இருந்தா நடந்திருக்காதுன்னு சொல்றீங்க. திருச்சியில நீ என்னென்ன பண்ண? எதையாவது ஸ்டாலின் தடுத்தாரா? அப்புறம் திருச்சியோட நீங்க அந்த நின்று இல்லை, அப்புறம் அரியலூர்ல போயிட்டு பேசுறீங்களா, ஏதாவது தடுத்தாரா? பெரம்பலூர்ல நீங்க பேசல, நீங்களே ஓடி போயிட்டீங்க முடிச்சுக்கிட்டு. நாகையில பேசுறீங்களா, தடுத்தாரா? திருவாரூர்ல பேசுறீங்களா, தடுத்தாரா? நாமக்கல்ல பேசுறீங்களா, தடுத்தாரா? கரூர்லயே கூட காவல்துறை என்ன சொல்லுச்சு? அங்க எடுத்துட்டு போட்டு பேருந்து சொருவாத அந்த கூட்டத்துல கிரௌடு பஸ்ட் ஆகும் சொன்னாங்களா இல்லையா? சொல்லி அது சிபிஐ வரைக்கும் விசாரணை நடந்ததா இல்லையா? ஆனா எடுத்துட்டு போயிட்டு சொருவி உன்னால அந்த மக்கள் பின்னாடி போய், உன் பேருந்துனால பின்னாடி போய்
நெரிசல் ஏற்பட்டு செத்து விழுந்தது உண்மையா இல்லையா? வேற எதுவும் காசு இப்ப நீ வர்ற வரைக்கும் உன் பஸ் எடுத்த சொல்ற வரைக்கும் யாராவது ஒருத்தர் செத்தாங்களா? யாராவது மயக்கம் போட்டு விழுந்தாங்களா? எவ்வளவு பெரிய அயோக்கிய பயணி. 53 வயசாகுது உனக்கு. நீ வந்துட்டு இவ்வளவு பெரிய மக்கள்லாம் உன்னை வந்துட்டு பார்த்து மெச்சுறாங்களே, உன்னை கொண்டாடுறாங்களே, கொஞ்சமாவது நீ உண்மையுடையவனா மனசாட்சி உடையவனா நீ இருக்க? நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலா இருக்கிற நீ. அந்த பேருந்து எடுத்தாந்து சொருகிற வரைக்கும் ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்தான் ஐயா, ஒரே ஒருத்தன். இன்னொரு கேள்வி கேட்கிறேன், எப்படி அவ்வளவு கூட்டம் சேர்ந்துச்சு உனக்கு? சொல்லு. நீ கூட்டிட்டு வரலையா கூட்டத்தை? போனல 3 முறை விசாரணைக்கு போயிருக்கிற இல்லையா? 3 முறை விசாரணைக்கு 21 மணி நேரம் உங்ககிட்ட விசாரணை நடந்திருக்குது. மக்கள் கிட்ட பேச என்கிட்ட இதெல்லாம் கேட்டாங்க. பழி போட்டான்னு சொல்றல ஸ்டாலின் போலீஸா? அது SCBI, அது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், மத்திய புலனாய்வு கழகம். அவன் தானே விசாரிச்சான். ஏன் அவன் பாஜகவை எதிர்த்து பேச மாட்டேங்கிற? திருடன் தானே நீ, பொறுப்பற்ற அயோக்கியம் தானே நீ. நீ உள்ளபடியே யோக்கியனா இருந்தானா அந்த இடத்துல அங்க வந்துட்டு வண்டி எடுத்தாந்து உன்னுடைய ரிக்வஸ்டுக்காக கஷ்டப்பட்டு கிரௌட் எல்லாம் தள்ளி அந்த இடத்துல எடுத்தாந்து நிறுத்தின உடனே ஒரு சல்யூட் அப்படின்னு சொன்னியா இல்லையா போலீஸ்? நீ அந்த போலீஸ் யாருது? யார் தலைமையில இயங்குது தமிழ்நாட்டில்? அடா அயோக்கிய பயலே, இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் இல்லையா? நீ அப்படியே போட்டுக்கிட்டு பேசிட்டு அப்படியே ஒரு ரசிகர் மாதிரி பிகிலு அதோட முடிஞ்சு போச்சான்னு. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா முட்டாள்களால் நிறைஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? முட்டாள்கள் எங்க இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். இந்த இளைஞர்கள்லாம் வந்துட்டு பல விஷயத்த நான் அதையும் பார்த்தேன், அப்படியே யோசிக்கிறாங்க நீ பேசும்போது. தெரியுதா? நீ வர வரைக்கும் இப்படிலாம் கூத்தெல்லாம் ஆடிட்டு இருந்தவங்க நீ பேச ஆரம்பிச்சிட்ட உடனே அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. என்னடா இவரு எவ்வளவு இடத்துக்கு போனாரு வந்தாரு, ஸ்டாலின் தான் மடக்கி இருப்பாருன்றாரு. நீ ஸ்டாலினை பத்தி பேசும்போதெல்லாம் கிரௌட்ல ஒரு தேவையற்ற ஒரு சைலன்ஸ் ஒன்று வந்துச்சு, நீங்க விரும்பாத சைலன்ஸ். அது நீ கவனிக்கல. கவனி, போயிட்டு அந்த வீடியோ போட்டு விஜய்க்கு சொல்றேன், போயிட்டு கவனி. ஸ்டாலின் புத்திசாலி, அரசியல்வாதி, அவர் மக்களுக்கு நேர்மையா இருக்கிறாரு, நீ கிடையாது. அத நான் சொல்ல எந்த முகத்தை வச்சுக்கிட்டு ஊழல் மேல ஊழல் நாரி போயிருக்கு, எந்த முகத்தை வச்சுட்டு நீங்க போய் ஓட்டு கேக்குறீங்க? அந்த யோக்கியதை உனக்கு இருக்குதா? முதல்ல அதை பத்தி பேச, ஊழலை பத்தி பேச்சுவார் நீ போட்டு அந்த வேட்பாளர் தேர்வுக்கு வந்து நேர்காணல் வந்து அவங்க கிட்ட என்ன கேட்ட? நீ புஷி ஆனந்த், ஆதவர்ஜன ரெட்டி, நிர்மல்குமார், அருண்ராஜ், நீங்கள்லாம் உட்காந்து என்ன கேட்டீங்க? 5 கோடி செலவு பண்ணுவீங்களான்னு கேட்டீங்களா இல்லையா? உங்களுடைய அந்த வந்தவங்கிட்ட எத்தனை பேர் ஓடி போயிட்டான்? 2 கோடி கட்சியை தருவி அப்படின்னு கேட்டீங்களா இல்லையா? இவ பணம் இருக்கிறவன் தானே உன்னுடைய வேட்பாளரை அவன் நிறுத்தி வச்சிருக்கிற. ஏழை எளிய மக்களை தான் நிறுத்தி வச்சிருக்கியா நீ? அதானியோ அம்பானியோ கிடையாது, டாட்டாவோ பிர்லாவோ கிடையாது, எல்லாம் உங்க வீட்டு பிள்ளைங்க, ஏழை பிள்ளைங்க. சொல்லு, ஏழை வீட்டு பிள்ளைங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு செழியனோட புள்ள ஏழை வீட்டு புள்ள, பட்டுக்கோட்டையில நிக்கிறவன் ஏழை வீட்டு புள்ள. சொல்ல எல்லாத்தையும். ஆதவர்ஜனாக்கு பணம் எங்க எப்படி வந்துச்சு? ஆதவர்ஜனா ரெட்டி உனக்காக செலவு பண்றான்னு எங்க இருந்து வந்துச்சு அந்த பணம்? அவர் என்ன பண்ணாரு? அவரு எந்த பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சாரு? உங்களை எல்லாம் இருக்கிற சொத்தை மட்டும் கேட்கறான், எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கல. அத அவன் கேட்பான். யாரு? டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸும் இன்கம் டேக்ஸ் வந்து கேட்பான் அவங்கள. இது முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு அடுத்த கச்சேரி அவங்க தான் வைக்க போறாங்க. அதாவது உனக்கும் பாஜகவுக்கும் டீல் இல்லைன்னா நான் சொல்றேன், டீல் இருக்குது. இல்லாட்டி இந்நேரம் சிபிஐ மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கோம். 2 கூட்டணியுமே என்ன முடக்குறாங்க, 2 கூட்டணியுமே விஜய்க்கு ஆகாது, விஜயை வந்து முடக்கணும். அப்புறம் ஏன் நீ வந்துட்டு இவ்வளவு காலம் பேசாத இருக்கிற? 2 கூட்டணி முடக்கிற போது ஏன் திமுக மட்டும் குறி வைக்கிற? அவங்களே அடிக்க வேண்டியது தானே. பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி, எனக்கு என்ன தெரியும் ஏது தெரியும்னு. உங்களோட ஏதோ சொல்ல வேண்டியதானே எடப்பாடியை பார்த்து. ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ஏன் பாஜகவை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிற? நீ தான் தமிழ்நாட்டின் மேல அக்கறை உள்ளவனாச்சே, பேச வேண்டியது தானே. அதனால தான் சொன்னோம் அயோக்கிய பைய, திருட்டு பைய அப்படின்னு உன்னை நான் சொல்றதுக்கு காரணமே இதுதான். முகத்தோட முகம் பேசும்போது உன்னை பத்தி இதெல்லாம் தெரியல, ஆனா உன்னுடைய நடத்தையில இவ்வளவு விஷயம் வெளில வருது. இந்நேரம் நீ பாஜகவுக்கு பகைவனா இருந்திருந்த அப்படின்னம்னா இந்நேரம் சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆயிருக்கும். அது தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிப்பெல்லாம் தடுக்காது. ஏன்னா அது ஒரு குற்றவியல் வழக்கு.
41 பேர் உயிரை பறிச்சிருக்கிற நீ. அந்த வழக்குல எல்லா விசாரணை நடத்தி ஒரே ஒரு சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் ஆகல. அப்ப என்ன அர்த்தம்? விசாரணைக்கு அப்புறம் நீ கையாடிட்டு வந்த இல்லையா, அதான் அர்த்தம், டீல்னு அர்த்தம். நீ ஒரு பக்கா அயோக்கியம் விஜய். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, புத்தி கெட்டாத அளவுக்கு நீ திருட்டுத்தனத்தை பண்றதா நினைக்கிற நீ. எங்க புத்தியெல்லாம் நீ உன்னால தாண்டவே முடியாது. நீ இல்ல, உன் கூட இருக்கிற அயோக்கிய பசங்க இருக்கிறாங்களா ஒரு 7 பேர். நான் செங்கோட்டையன் எல்லாம் சொல்ல, நாஞ்சில் சம்பத்தெல்லாம் சொல்ல. அவன் ஆரம்பிக்கிறான், ஜான் ஆரோக்கியசாமியில இருந்து ஆரம்பிச்சு புசி ஆனதுல வந்து அப்படியே ஆதவ அர்ஜுனா ரெட்டி, நிர்மல் குமார், அருண்ராஜ், இவங்களை எல்லாம் சொல்ல வரேன். உங்களை எல்லாம் விட எங்களுக்கு யோசிக்க தெரியும், என்ன நடந்துச்சு, என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு தெரியும். அவ்வளவு தூரம் உன்னை முடக்க பாக்குறானு விடலாமா நீ பிஜேபிய? அதுவும் கொள்கை எதிரி வேறையாச்சு. கொள்கை எதிரி உன்னை முடக்க பாக்குறான். அப்புறம் அந்த கட்சியில இருந்துட்டு முன்னாடி சீட்டு கிடைக்கலன்னு வந்து உன் கட்சியில சேர்ந்தவனுக்கு ஏன் புதுச்சேரியில சீட்டு கொடுத்த? நல்லவன் ஆயிட்டானா இல்ல ஜானஸ்தான வாங்கிட்டு வந்தானா? அயோக்கியனே, அறிவில்லை உனக்கு. மக்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நான் ஒன்றும் புதுசா உன் மேல சார்ஜ் எல்லாம் பண்றது, அப்படியே நடந்தது அப்படியே சொல்றேன் பாரு. நீங்க அயோக்கியன்னு சொல்றீங்க, ஆனா அவர் சொல்றாரு மக்கள் வந்து இன்னொரு காமராஜர் வரமாட்டாரா, இன்னொரு அண்ணா வரமாட்டாரா, எம்ஜிஆர் வரமாட்டாரான்னு ஏங்குறீங்க, அது எனக்கு தெரியுது அப்படின்றாரு. அப்ப அந்த இடத்துல அவர் பொசிஷன் பண்ணிக்கிறாருல்ல. நீ எப்ப தெரிஞ்சு என்ன பொசிஷன் பண்ணிக்கிட்ட அப்படின்னா? அதுக்கு அடுத்தபடி நான் தான் இருக்கேன் அப்படின்னு. இல்லைங்க, நான் போயிட்டு நின்றுட்டு காந்தியை பார்த்துருக்கீங்களா? இல்லை, இதை பாருங்க அப்படின்னா சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா? அதே மாதிரி உன் முன்னாடி இருக்கிறவன் சிரிக்க மாட்டான், பிகில் அடிச்சுட்டு சும்மா இருப்பான். மக்கள் எல்லாம் சிரிப்பாங்க. இன்னொரு காமராஜரா, அண்ணாவா, எம்ஜிஆர், நீ யாரு? நீ பயந்து ஓடி ஒளியிற ஆள் நீ. உன் மேல எந்த குற்றமும் இல்லை, மக்களுக்காக நிற்பேன், மக்கள் மீது அக்கறை இருக்குது, ஒரு வீடும் ஒரு வீட்டில் இருக்கிறவனும் விஜய் தான், ஒருத்தனும் விஜய் தான் அப்படின்னு நினைக்கிறவனா இருந்தானா ஏன்டா கரூர்ல இருந்து விட்டுட்டு ஓடின? அயோக்கிய பயலே, ஏன் ஓடின? உன்னை யாரும் குற்றம் சாட்டல, உன்னை இன்னமும் ஜனங்க நம்புறாங்க, ரைட்டா? அது அன்னைக்கே உனக்கு தெரியும். ஏன் விட்டுட்டு ஓடின? அந்த செத்து விழுந்தாங்களே அவ்வளோ பேரும் அங்கே போயிட்டாங்கன்ட்டு ஏர்போர்ட்டை சொல்றாங்க, ஏன் அப்படியே நடந்து போனேன் சொல்லு. அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்து இறங்குறீ, அப்போ கிட்ட ஏன் சொல்லல? அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிராமா போட்டு எதுக்கு போட்ட? அதுக்கப்புறம் தான் சிபிஐ கிட்ட போயிடுச்சு, வெளில வர வேண்டியதானே? ஏன் 70 நாள் உள்ளே இருந்த? உன் நாட்டம் ஒரு எதுக்கு வந்துட்டு அந்த குடும்பங்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒருத்தரையும் ஒரு ரூம்ல தங்க வச்சு ஒருத்தருடைய காலையும் உழுது கதறி அழுது ஏன் மன்னிப்பு கேட்ட? உன் மேல ஸ்டாலின் தானே தூக்கி போட்டார் படிய, நீ ஏன் மன்னிப்பு கேட்டப்போ? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லை அப்படின்ற மாதிரி ஏன் போயிட்டு அழுத? ஏன் போயிட்டு காலில் உழுந்து கதறின? வெளில வந்தோம்லாம் சொன்னான்ல, எங்க காலில் உழுந்து கதறினாரு, எங்களுக்கே பரிதாபமா இருந்தது, ஏன் கதறின? அவங்க உனக்கு எதிரான சாட்சி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக. பக்கா திருடன் நீ, பக்கா திருடன், கடைஞ்செடுத்த திருடன். உன்னை விட தாண்டிய ஒரு ஊழல்வாதி இருக்கவே மாட்டான் இந்த உலகத்துல. அப்படியாப்பட்டவன் நீ. 1.5 கோடி காட்டிட்டு போக வேண்டியதானே கணக்க. நீ என்ன 150 ரூபா சம்பாதிக்கிறவன் மேல கேஸ் போட்டாங்களா? 15 கோடி, அதுக்கு 1.5 கோடி கட்டுனா அதுக்கு ஏன் கோர்ட்டுக்கு போன? ஏன் இந்த நாட்டுக்கு தானே போகுது, இந்த மக்களுக்கு தானே போகுது, கட்டிட்டு போலாமே, எதுக்கு ஒரு கேஸ் போட்ட? ஏன்னா உனக்கு 1.5 கோடி முக்கியம். அதனால தான் உன்னுடைய திருட்டு முகம் இங்கேயும் வெளிப்பட்டுச்சு. 5 கோடி கேட்டுது உனக்கு. இப்போ திருநெல்வேலி வந்த சரியான கூட்டம், ரைட்டா? அவ்வளோ பேர் இருக்கிறானே, அந்த வேட்பாளர்கள்லாம் யாரு? உன்னோட பழகினவங்களா? உங்களுக்கு தெரியுமா அந்த வேட்பாளர்கள்லாம்? அந்த வேட்பாளருடைய பெயர்களை அறிமுகப்படுத்துற அருகதை கூட உனக்கு இல்லையே. யாரையாவது ஒரு பேரு உங்க குடும்பத்தை சேர்ந்தவன், உங்க குடும்பத்தை சேர்ந்தவன் யார்? அவன் குடும்பத்தை சேர்ந்தவன் யார்? குடும்பத்தை சேர்ந்தவன் ஒரு வேட்பாளர் சும்மா ஒரு அந்த 7-8 பேரை நிறுத்தி வச்சுட்டு நீ முன்னாடி நின்று பேசு, இல்லாட்டி அறிமுகப்படுத்திட்டு போக வேண்டியதானே. பேர் சொல்றதுக்கு தெரியுமா? தன்னை மட்டுமே பிரதானமாக சொல்லணும், எல்லாருமே நான் தான், எல்லா வேட்பாளரும் நான் தான் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம்ல. என்னங்க இதெல்லாம்? நீங்க ஏதோ கேள்வி கேட்குறீங்க, தமாசா இருக்குது.
நான் என்ன கேட்குறேன்னா, நம்முடைய வேட்பாளருக்கு எதிராக பிகில் சின்னம் இருக்கும். பிகில் சின்னத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நேராக இருக்கிற பட்டனை அமுக்குங்கன்னு சொல்கிறல்ல, அந்த வேட்பாளர் யார்? அந்த முகரை எடுத்து அந்த மேலே காட்ட வேண்டியதானே? தெரியாது உனக்கு. இங்கே வெங்கட்ராமன் யாருப்பா அப்படின்னு கேட்கணும். அப்புறம் அதை வேற நம்ம பிடிச்சி உயிரெடுப்போம். எதுக்கு அது? அதனால் எல்லாரும் கீழே இருந்துருங்க. ஒரு மாவட்ட செயலாளர் தலைவர் பேரை சொல்ல தெரியுது அவனுக்கு? அவங்கெல்லாம் தானே ஏற்பாடு பண்ணி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அமைப்புக்கு ஒரு நன்றி சொல்லியா? ஒரு கட்சியையே நடத்த தெரியாத நீ, ஒரு கட்சியே கட்டமைக்க தெரியாத நீ எப்படி நீ சரியா ஆட்சி பண்ணுவ? நான் இதை விஜய் ரசிகர்களுக்கு கேட்குறேன். விஜய்க்கு யாராவது ஓட்டு போடணும்னு நினைச்சிங்கன்னா அவங்ககிட்ட கேட்குறேன். ஒரு கட்சி நடத்த தெரியுதா அவருக்கு? இந்த ஆளு கட்சி நடத்த தெரியுதாங்க? அங்க பாக்குறீங்கல்ல எப்படி ஆர்கனைஸ்டா நடக்குது. அதை விட பணம் இவங்க கிட்ட இருக்குது. ஸ்டாலின் கிட்ட இருக்கிற பணத்தை விட, எடப்பாடி கிட்ட இருக்கிற பணத்தை விட பல்லாயிரம் கோடி பணம் இந்த திருட்டு பயிர்கள்கிட்ட இருக்குது. விட்டா போதும், எல்லா இடத்துலையும் இவங்க வந்துட்டு ஸ்டெட்டு போடலாம். ஆனா அது அழுகுறாங்க. ஒரு பைசா நான் தொட மாட்டேன், மக்கள் பணத்தை தொட மாட்டேன், இதை சொல்றதுக்கு ஸ்டாலினுக்கு அருகதை இருக்கா, தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. என்னது ஒரு அருகதை எல்லாம் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல நீ சொல்லு, ஸ்டாலின்லாம் ஒண்ணும் இல்லாத வந்தவர், ஏதோ வந்துட்டாரு, சம்பாரிச்சிட்டாரு, ஏதோன்னு சொல்ற, குற்றம் சாட்டுற. ரைட்டு, உன் கதை என்ன? உன் படத்துல இப்ப செலவு பண்ணிட்டு இருக்கியா? இப்ப நீ செலவு பண்ணி இதோட நடக்குது, ஒருத்தர் மீட்டிங்லாம் நடக்குது இல்ல, இப்ப அந்த மீட்டிங் போட்ட இடத்துக்கு 3-4 கோடி ரூபாய் செலவாயிருக்கும். யாருடைய பணம்? சொல்லு, யார் செலவு பண்ணது? செலவு பண்ணவன் யாரு சொல்லு. உன்னுடைய முதல் மாநாட்டுக்கே விஜயோட பணம்னு சொல்றதே நான் ஏத்துக்கிறல. அதுவே உண்மை இல்லைன்றதே எனக்கு தெரியும். ஏன்னா நீ உன்னை சந்திக்க வந்தவனை கூட ஒரு காரை ஏற்பாடு பண்ணி அவங்க எடுத்துட்டு விட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் நீ கிடையாது. நீங்க போயிடுங்க, பத்திரம் கேட்டேன், மீண்டும் சந்திப்போம், அவ்வளவுதான். மீண்டும் சந்திக்கிறதும் கிடையாது. உன்னை பத்தி அக்கு வேற ஆணி வேற அந்த தமிழ்நாடு புரிஞ்சு வச்சுட்டு இருக்குது. நீ ஸ்டாலினை பார்த்து சொல்ற, நீ எல்லாம் இப்ப ஒரு வினோதன்னு ஒரு பையன் தஞ்சாவூர்ல அடிபட்டான், ஒரு அனுதாப வார்த்தையோட நீ சொல்லல. அந்த குடும்பம் எவ்வளவு ஏங்கி இருக்கும். இங்கெல்லாம் 20 லட்சம் கொடுக்கும்போது அந்த குடும்பமும் ஏங்கி இருக்கும்ல, அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் தருவாருன்ட்டு. அப்படியே விட்டு போயிட்ட. ஸ்டாலின் பொசிஷனுக்கு நீ வந்த, முதலமைச்சரா வந்த, ஸ்டாலின் கொடுத்த மாதிரி மக்களுக்கு 5000 கொடுப்பேன்னு நினைக்கிறேன். நீ எதுக்குன்னு கேட்ப நீ. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போவான். அரகண்டானவன்லாம். இல்ல பைக்ல பின்னால வராதீங்கன்னு சொல்லி அப்படியும் வந்து விழுகிற ஆட்களுக்கு அங்க இறந்து போறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு இருக்க முடியுமா ஒரு கட்சி? ஏன் உனக்காக தானே வந்தான்? அப்படியே நீ வந்துட்டு கரூருக்கு வந்துட்டு நீ அழைச்சி வந்தாங்களா? அவங்கள தானே வந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் ஏன் 20 லட்சம் கொடுத்த? அவங்கள தானே வந்தாங்க, அவங்கள தானே செத்தாங்க. ஏன் அவங்கள கூப்பிட்டு அவங்க காலை கட்டி பிடிச்சிட்டு அழுத? என்னடா அது, தலைக்கு ஒரு சீக்கா, தாடிக்கு ஒரு சீக்கா? திருடன் தானே நீ, அயோக்கிய பைய தானே நீ. என்ன 10 லட்சத்தை வச்சுட்டு என்ன பண்ண போற? அதான் 600 கோடிக்கு வந்துட்டு கணக்கு காட்டுறல்ல நீ, அதுவே போய் கணக்கு. நேர்மையா காட்டியிருக்காருன்றாங்க. அதையே வந்துட்டு அப்புறம் அத்தனை ஸ்டேட்மெண்ட் அடுத்தடுத்தது கொடுத்த. நீ நேர்மையா கொடுத்தியா இல்லையான்றது இன்கம் டேக்ஸ் காரத்துல சொல்லணும், அது வேற கதை. நீ சம்பாரிச்சதெல்லாம் இவ்வளவுதானா? நீ வித்த சொத்துக்கள் எவ்வளவு? அந்த வித்த சொத்துக்கள் வந்துட்டு எங்க கிரெடிட் ஆச்சு? நீ இப்போ வட்டி கடன் கொடுத்த, நீ அதில் வட்டி வருவாய். உங்க அப்பா கிட்ட, உன் பிள்ளைகிட்ட, உங்க அம்மா கிட்ட, உன் பொண்ணு கிட்ட இதெல்லாம் வட்டி வருவாய் வரணும்ல. கடன் தானே கொடுத்துருக்குற, வட்டி கணக்கில் காட்டியிருக்கேன் அந்த வட்டி வருவாய. நாங்கள் வேட்பாளர் தான் கேட்டிருப்பேன், அந்த வட்டி வருவாயை மறைச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பேன். கடன் கொடுத்துருக்குறான், வட்டி வரணும்ல, வருஷத்துக்கு அதுலேருந்து எவ்வளோ வட்டி வருதுன்னு முதல்ல சொல்லுங்க, இல்லாட்டி அதை ஏற்றி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். கடன் கொடுத்தல, சும்மா தூக்கி கொடுத்த, சும்மா தூக்கி கொடுக்குறேன்னு நீ சொல்லலையே. நீ கடன்ல சொல்ற, கடனை வட்டி வரணும்ல. நீ அந்த மாதிரி அயோக்கியம் தானே நீ. அப்பா அம்மாவுக்கே கடன் கொடுத்தான்னு சொல்லிட்டு கணக்கு எழுதுறிய, அப்போ வட்டி கணக்கு என்னாச்சு சொல்லணும்ல நீ, அயோக்கிய பையன. கரூர் சம்பவத்துல என்ன நடந்ததுன்னு 3 நாள் போயிட்டு 21 மணி நேரம் உங்கள்கிட்ட விசாரணை பண்ணியிருக்கிறான் சிபிஐ. என்ன நடந்ததுன்னு வெளியில சொல்றதுக்கு அருகதை இல்லை.
உனக்கா இருக்குது இல்லை, அவனுக்கா இருக்குது இல்லை, எவனும் பேசாத சைலண்டா இருக்கிறீங்க. ஆனா என் மேல பழி போட்டாங்க, என் மேல பழி போட்டாங்க, அதை மட்டும் சொல்றீங்க. உன் மேல எப்படி பழி போட முடியும்? சொல்லு. உன் மேல எப்படி பழி போட முடியும்? ஜனநாயகம் முடக்கிட்டாங்க, எஸ்ஓபி போட்டாங்க அப்படின்றாரு. ஜனநாயகத்தை முடக்கினால ஏன் பேசாதே இருந்த? அதுல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும்ன்றாரு. எப்படி சொல்றது? அது எப்படி அவசியம் இல்லை? அப்போ இப்போ இந்த ஊழல்லாம் நடக்குது, நீ சொல்லிதான் தெரியுமா? நீ சொல்லிதான் ஊழல் நடக்குது, எல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரியுமா? எல்லாம் தான் மக்களுக்கு தெரியும்ல. அப்புறம் நீ ஏன் அந்த பரப்புரை பண்ண? இங்கே இருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி, இங்கே இருந்து ஒரு பஸ் ஓட்டிக்கிட்டு நீ ஏன் வந்த? நீ வராதே போயிருக்கலாம்ல. மக்களுக்கு தான் எல்லாம் தெரியும், தெரியுதா? உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மடகுவதிகளுக்கு தான் ஒன்றும் தெரியாது, மற்ற எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். எனவே அது கிடையாது பிரச்சனை. எஸ்ஓபின்னா ஏன் அலர்ற? அது மொத்தம் ஒரு கண்டிஷன் சொன்னா என்ன கண்டிஷன் சொல்ல வேண்டியதானே? இப்போ பாருங்க, இப்படிலாம் ஒரு கண்டிஷனா எனக்கு சொல்ல வேண்டியதானே மக்கள் கிட்ட? ஏன் சொல்லாமலே இருக்கிற நீ? உன்னுடைய பிரச்சனை என்னன்னா, ஷெட்டு போட்டு சேரை போட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட்டம் நடத்துன்னு சொன்னான்ல போலீஸ்காரன், அதுக்கு ஆன செலவு இருக்குதுல்ல, அது உங்களை அப்படி கடிக்குது. அதான் அப்போதுலேருந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. வேலூர்லையும் சொல்றீங்க, தஞ்சாவூர்லையும் சொல்றீங்க, இங்கேயும் சொல்றீங்க. உங்களுக்கு கடுப்பான விஷயம் என்னன்னா, நம்மள செலவு பண்ண வைக்கிறானே இந்த போலீஸ், அதுக்கு யாரை கடிக்கிறது? வெறி நான் என்ன பண்ணும்? ஆட்டை கடிக்கும், மாட்டை கடிக்கும், மனுஷனை கடிச்சோம். ஆனா நம்ம மேல காண்டு அவங்களுக்குன்னு எதிர்கட்சிகள் தான் சொல்றாரு. திமுக கூட்டணி, பாஜக கூட்டணி. திமுக கூட்டணிக்கு இதெல்லாம் இதுல ஒண்ணுமே கிடையாது. நீ பாட்டுக்கு ஒரு ரசிகனுடைய ஓட்டு, ஒரு ரசிகன் ஒன்று திமுக ஓட்டு போட போறது இல்லை, ஒரு ரசிகன் ஒன்று அண்ணா திமுக ஓட்டு போட போறது இல்லை. ஆனா ஒரு ரசிகன் கட்டாயம் பிஜேபி ஓட்டு போடுவோம். ஏன் அப்படின்னம்னா, அவனுக்கு மட்டும்தான் இந்துனா ஆமா, முஸ்லீம் ஆமா, எதிரினா ஆமா அப்படின்னு சொல்லுவான். கல்லூரியிலேருந்து வந்திருக்குதுங்க சிலதுங்கெல்லாம் பார்த்தேன். சிலதுங்கெல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்மோடய வந்திருக்குது. ஓட்டே இல்லை அதுங்களுக்கெல்லாம், அதுங்கெல்லாம் வந்திருக்குது பார்த்தேன். அதுங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? உன் கட்சியை பிஜேபி ஆதவர்ஜனா வழியா கபலீகரம் பண்ண போறான் பாரு, அழகா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ண போறான் பாரு. அதனால தான் உன்னை விடுறான், வளர்த்துக்கோ. 19% 20% அது 2029 அது எனக்கு, அவ்வளவுதான். இல்லாட்டி உன்னை வெளியில விட்டே வைக்க மாட்டான் பிஜேபி. உன்னை விட்டு வச்சதுக்கு காரணம் நீ போட்ட டீலு. அந்த டீல் தான் வெளில வரும்போது கையாட்டிட்டு வந்த. ஒன்று சொல்றேன் விஜய், நீ உலகத்துல யாரை வேணாலும் ஏமாத்தலாம், உன்னால என்னை ஏமாத்தவே முடியாது. நான் உன் முன்னாடி இருந்து உட்காந்து பேசி தெரிஞ்சுக்கிட்டு, உன் கட்சி அளவுக்கு இன்னொரு கட்சியை நான் அப்சர்வ் பண்ணதே கிடையாது. நீங்க என்ன பண்ணீங்கனாலும் சரி, நான் தான் நைட்ல உன் கட்சி சம்பந்தப்பட்ட விடயங்களை மட்டும் 3 to 4 வீடியோவை பார்த்துட்டு தான் தூங்குவேன். அது 2ஆகட்டும் 3ஆகட்டும். நேற்று கூட பார்த்துக்கிட்டே இருப்போம் வீடியோவை, உன்னை பத்தி என்னென்ன சொல்றாங்கன்னுட்டு. அவங்க தான் வந்து பேட்டி கொடுக்குறாங்களா, உனக்கு தெரியுமா? உன் கட்சிக்காரன் எவ்வளோ தூரம் செலவு பண்ண வச்சு அவனெல்லாம் போண்டி ஆக்குனீங்கன்ற எல்லா விடயமும் வரும். அதனால உன் கட்சியை தான் நான் பார்ப்பேன். ஏன்னா உன்னை வச்சு தான் தமிழ்நாட்டை அவனுங்க சுரண்ட பார்க்குறான் பாஜக. அவனுடைய கொள்கை வழி அவன் ஜெயிக்கல, உன்னை வச்சு தான் ஜெயிக்க பார்த்தான். நீ நினச்சிட்டு இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி உன் ஆளு அப்படின்ட்டு, அவனெல்லாம் அவன் அருண்ராஜ், நிர்மல்குமார் எல்லாம் அவாளு. அது உனக்கு அறிவு, அந்த உனக்கு அந்த அறிவே எட்டாது, புரியுதா? அவன் செலவு பண்றான், அடுத்து அவன் செலவு பண்றான், நம்ம ஜாலியா மஞ்சா குளிக்கலாம் அப்படின்னு நீ பண்ணிட்டு இருக்கிற. உன்னை ஒரு கட்டத்துல தட்டி தூக்கிட்டு உன்னுடைய கட்சி அவன் கபலீகரம் பண்ணுவான். கபலீகரம் பண்ணி முடிச்சோன்னா பிஜேபியோட கூட்டணி வைப்பான். இவ்வளவுதான். அது முதல்ல புரிச்சுக்க. உன்னை நான் பார்த்துட்டே இருக்கேன் நீங்க சொல்றீங்க இல்லையா? அதே மாதிரி அந்த கூட்டணியும், திமுக கூட்டணியும் வந்து கல்லாப்பட்டி கூட்டணியாக தான் இருக்கு. எல்லாம் போட்டு ஒட்ட வச்சிருக்காரு, எல்லாம் கலகலத்து போயிருக்கு. ஒரு குற்றச்சாட்டு சொல்லு. ஸ்டாலின் வந்துட்டு எல்லாம் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. என் கேள்வி கேட்கும்போது இத்தனை கோடி செலவு பண்ணுவேன்னு கேட்டார் ஸ்டாலின் அப்படின்ட்டு ஒருத்தனை கேட்டதை சொல்ல பார்ப்போம். ஒரே ஒரு சாட்சியம் கொண்டு வா. நீ தானடா திருட்டு போய் கேட்டிருக்க 5 கோடி செலவு பண்ணுவியான்ட்டு. 5 கோடி செலவு பண்ணிட்டு எம்எல்ஏ ஆகிறவங்க ஆள் அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவான்? செலவு பண்ணிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறி ஆளை விட்டு சம்பாதிப்பானா? சொல்லு. இல்லை உன் கட்சியில் உன் கூட இருக்கிற மாதிரி ஏதாவது பிம்பு வேலை செய்வானா? எப்படி சம்பாதிப்பான்? ஊழல் தானே பண்ணுவீங்க. நீ ஊழலை பற்றி பேசுகிற, ஒரு கணக்கு கிடையாது. ஒருத்த எடுத்து விளக்குறது இல்லை.
எவ்வளோ பேர் பேசி கேட்டுட்டாங்க. எங்கேருந்து வந்துச்சு உனக்கு பணம், எப்படி நடத்துகிற இந்த மாநாட்டை, அப்போதுலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐயா பொன்ராஜ், பெரிய மனிதர்கள் எல்லாருமே உன்னாட்டம் ஒன்றும் தெரியாத ரெண்டும் கட்டம் கிடையாது, தெரியுதா எல்லாம் கேட்டு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். அவங்களெல்லாம் அப்படியே தவிர்த்துட்டு நீ நினைச்சதை மட்டும் அப்படியே பேசிக்கிட்டு இதுலயே மக்களை உருட்டலாம். தமிழ்நாட்டை வச்சு உன்னால ஏமாத்தவே முடியாது. ஒரு ரசிகன் உன்கிட்ட வருவான், ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருப்பான் உன்னை விட்டு, புதுசா யாரும் வரமாட்டோம். நீ ஜனநாயகனை பத்தி நீ ரொம்ப பேசிட்டு இருக்கிற, ஜனநாயகம் வந்ததுன்னா நீ ஒழிஞ்சே போயிருப்ப, புரியுதா? ஏன்னா எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உனக்கு எதிராக தனி பரப்புரையே பண்ணியிருப்பாங்க. நீ போடுறதெல்லாம் வேடிக்கையெல்லாம் காட்டிட்டு, புரியுதா? நீ புஸ்தக நோட்டு கொடுத்தது இன்கம் டேக்ஸ் கடன் காட்டுறதுக்காகத்தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் செய்வாங்க. அது ரொம்ப நாளும் நடந்துட்டு வர விஷயம் தான். அது வருஷம் அது ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் தேங்க் பண்ணணும் அப்படின்னோம்னா அவங்க ஆடிட்டர்களில் தான் தேங்க் பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாது. அதனால விஜய், யோக்கிய வேடத்தை போடாத. நீ ஒரு கபடதாரி, 100% கபடதாரி. ஸ்டாலின் இவ்வளவு செஞ்சான்னு சொல்றாரு, அதை முதல்ல விமர்சிப்பார். விமர்சிச்சுட்டு ஒரு ஓட்டு வாங்க முடியாது உன்னால. அவர் பேசுறாரு, அது மாதிரி உன்னால பேச முடியுமா 40 நிமிஷம்? சாதாரண காகிதத்தை வச்சுக்கிட்டே பேசு, அவ்வளோதான், 4-5 சீட்டை அவ்வளோதான், போச்சு, முடிஞ்சு போச்சு, அதனால மக்களே அப்படின்னு முடிச்சிடுற. நீ முதல்ல உன் அளவில் நீ நேர்மையாளனா இருந்தன்னா நீ வந்துட்டு ஒரு அரசியலை பண்ணலாம். நீ அயோக்கிய, பச்சை அயோக்கிய, மோசடி பெருவழி, கபடதாரி. எனவே நீ என்ன பண்ணாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துட்டு எம்ஜிஆர் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களோட இன்னர் சென்ஸ்ல தான் ஓட்டு போட்டாங்க, புரியுதா? எம்ஜிஆர் ஏதோ ஒரு இடத்துல உணர்ந்தாங்க, அது அங்கே உண்மையானவர் தான் எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் ஒன்று ஏமாத்தல, அவருடைய திறன் என்னவோ அதுக்கு அவர் செயல்பட்டார். அதில் குறையும் இருக்குது, நிறைய இருக்குது, எல்லாமே இருக்குது, அது வேற கதை. நீ சொல்ற மாதிரி எம்ஜிஆர் ஒன்றும் உதாரண புருஷர் ஆட்சியெல்லாம் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்க. நீ எம்ஜிஆர் என்ற எம்ஜிஆர் இதெல்லாம் உதாரண புருஷர் ஆட்சியெல்லாம் கிடையாது. அந்த அறிவே உனக்கு இல்லை. அது உங்க அப்பாரை கேடு, அவர் சொல்லுவார். எஸ் ஏ சந்திரசேகர் இருக்காரு, அவர்கிட்ட கேடு, அவர் சொல்லுவார். உனக்கு தான் அவரோட தான் பழங்க இல்லையா, நீ அதிகபட்சம் சரி விடு போதும், நல்லது போ. நேர்மையா பேசப்பாரு, நேர்மையா அணுகப்பாரு மக்களை, ஏதாவது பலன் கிடைக்கும். மக்களுக்கு தெரியும் நீ திருட அப்படின்ட்டு. நீ பேசுற பேச்சு, உன் ஆக்ஷன், உன் முகரை, இதெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் உனக்கு ஓட்டு போட மாட்டான். ஒரு ரசிகன் இருக்கா இல்லையா, அவனுக்கு ஓட்டு போடுவான். ஆனா எந்த பொத்தான் அமுக போறானோ அது இறைவனுக்கு தான் வெளிச்சம். அங்க போயிட்டு பிகிருக்கு நாங்க எங்க அமுக்குனா அப்படின்னு கேட்டாலும் ஒன்றும் சொல்றது இல்லை. எப்பா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கப்பா, என்னங்க நீங்க எல்லாம் தேர்தல் அதிகாரின்றீங்க, எங்க வந்து அமுக்கணும்னு சொல்லுங்க அப்படிலாம் கூட கேட்பான். பாரு இந்த வேடிக்கைலாம் நடக்குதா இல்லையான்ட்டு. அந்த அளவு நீ அரசியல் வயப்படுத்திருக்கிற. காங்கிரஸ், உண்மையான காங்கிரஸ் நீங்க வந்து நேர்மையா பேசுவியான்னு கேட்டீங்க. அவரு ஒண்ணு போட்டு உடைச்சிருக்காரு. உண்மையான காங்கிரஸ் நம்ம பக்கம் தான் இருக்கு, தமிழ்நாடு காங்கிரஸ் நம்ம பக்கம் தான் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் வந்து காங்கிரஸை சில பேரை வந்து காசு கொடுத்து, கோடிகளை கொடுத்து தான் பாக்கெட்டுக்குள்ள போட்டாரு அப்படின்னு சொல்றாரு. உண்மையான காங்கிரஸ் அவர் கூட தான் இருக்குது. அது உண்மைதானே? யாரு தெரியுமா உண்மையான காங்கிரஸ்? அந்த மயிலாடுதுறை பாப்பான்ல பிரவீன் சக்கரவர்த்தி, அப்புறம் அந்த விருதுநகர் வியாபாரி மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் கரூர்ல இருக்குது அந்த வாயாடி அது, அப்புறம் இந்த இவன் இந்த ஆள் திருச்சி வேலுசாமி, இன்னும் ஒரு 4-10 பேர் வந்துட்டு உங்க கூட தான் இருக்கிறாங்க. ரொம்ப உண்மையான காங்கிரஸ்காரங்க. கட்டாயம் கவலைப்படாத, அவங்க எல்லாம் திமுக கூட்டணிக்கோ தான் கட்சி கூட ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க எல்லாம் உன்னோட பிகில் சின்னத்துக்கு ஓட்டு போடக்கூடிய மடக்கு ஊதிகள் தான். கவலையே படாத, அவங்களுடைய ஓட்டெல்லாம் உனக்கு விடும். பி ஹாப்பி. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உன் நேரத்துக்கு நன்றி.